ஹலோ 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 சார், சரவணகுமார் ஆமா, சார். சரவணகுமார் சார் பேசுறேன். சொல்லுங்க மேடம். சார், நான் யூடியூப்ல உங்களை பார்த்தேன். சொல்லுங்க மேடம். ஃப்ரீயா சார்? ஃப்ரீயா இருக்கேன், சொல்லுங்க மேடம். சார், ஒரு பிரச்சனை சார். அது உங்கள்ட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்கலான்ட்டு. சொல்லுங்க. சார், நான் ஒரு முஸ்லீம் பொண்ணு சார். சரி. எங்க இஸ்லாமிய சட்டம் உங்களுக்கு தெரியுமா சார்? சொல்லுங்க. தெரியும். அதுல வந்து குலாம்ங்கிறது இருக்குதுல்ல சார், குலா குலா அதான் குலா வந்து நான் கொடுத்தேன் சார். சரி. அப்ப குலா கொடுத்து வந்து இருந்து நான் வேற மேரேஜ் பண்ணியாச்சு சார். சரி. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க ஊர்ல யாருமே குலா கொடுத்தது இல்ல சார். சரி. அதாவது 7 வருஷமா நாங்க போராடிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நேரத்துல அவர்கிட்ட டைவர்ஸ் கேட்டு 7 வருஷமா போராடிக்கிட்டு இருந்தோம். எனக்கு ஒரு குழந்தை இருக்கு சார். எனக்கு வந்து 13 வயசுல கல்யாணம் பண்ணாங்க. சரி. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அவ 2003ல கல்யாணம் ஆனிச்சு சார். சரி. அப்ப வந்து எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, பையன் ஒருத்தன் இருக்கான். எனக்கு கல்யாணம் பண்ணதுல இருந்து எனக்கு விருப்பம் இல்ல. அவருக்கு வந்து 29 வயசு சார். இதுல ஏஜ் டிஃபரன்ஸ்னாலே ரொம்ப பிரச்சனை வந்துச்சு. அவர் லூஸ் மாதிரி பேசுறது இதுங்கிறது எல்லாமே இந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்ப எனக்கு தெரியவே இல்லை கல்யாணம் பண்றாங்களா என்ன பண்றாங்க அப்படிங்கறது கூட எனக்கு புரியல சார். அந்த மாதிரி ஒரு நிலைமையில கல்யாணம் பண்ணாங்க எங்க அம்மா. அப்ப வந்து எங்க அம்மா தான் என்னைய வச்சிருந்தாங்க. அவர்கிட்ட பெருசா எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எங்க அம்மாட்ட இருந்தா என்ன வரணும், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டேதான் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி விவாகரத்து கேட்டு நாங்க ஜமாத்துல வந்து மனு கொடுத்தோம். மனு கொடுத்திருக்கும் போது வந்து சேர்த்து வைங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்ட்டு திரும்ப சேர்த்து வைக்கிறோம்னு சொல்லிட்டு திரும்ப சேர்த்து வச்சு ஒரு மாசம் கூட இல்ல, திரும்ப அதுல இருந்து பிரிஞ்சு இருந்தாச்சு சார் 7 வருஷம். அப்புறம் சேர்த்து வைக்கிறது வந்து இப்படியே 7 வருஷமா போராடிக்கிட்டு இருந்து இப்ப கூட லாஸ்டா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கூட கேட்டா தரவே மாட்டேன் அப்படின்ற ஒரு, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க அம்மா வந்து எங்க வீட்டுல வச்சிருக்க மாதிரி அவங்க வீட்டுல எதுவுமே கிடையாது. அதாவது எங்க அம்மா வந்து எனக்கு வந்து அவருக்கு வீடு இல்லை அப்படிங்கிறதுக்காக எங்க அம்மா கஷ்டப்பட்டு வாங்கின வீட்டை என் பேர்ல எழுதி வச்சுட்டாங்க. அவர்கிட்ட சம்பாத்தியம் எதுவுமே கிடையாது, நல்லது கெட்டது எதுவுமே கிடையாது. அவங்க குடும்பத்துல எல்லாம் எதுவுமே கொடுக்கல. அப்ப வந்து நான் குலா கொடுத்துட்டேன் சார். நான் கேட்டு இப்ப ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஜமாத்தார் முன்னாடில வந்து அவர் வந்து கையெழுத்து போடல. நாங்க வந்து இதுல அனுப்பணும், அது என்ன ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சுட்டீங்க. ரிஜிஸ்டர் போஸ்டர் அனுப்பி விட்டோம் சார். அப்ப வந்து அவங்க வந்து நாங்க குலாவை வந்து நாங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜமாத்தார் முன்னிலையில வந்து சொல்லிட்டாங்க. ஜமாத்தார்கள் சொல்லிட்டாங்க. எங்கள்கிட்ட போன் போட்டு கேட்டாங்க, நீங்க எப்படி குலா கொடுத்ததுனால ஊர்லயும் வந்து எங்களுக்கு வந்து நிறைய டைவர்ஸ் கேஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி அடுத்தவங்க பண்ணா என்ன பண்றது? இவங்க தீர்த்து வைக்கணும்ல, கட்டாயப்படுத்தி சேர்த்து வச்சா அதே வந்து நான் பஞ்சாயத்துல வந்து என்னை நிறைய பஞ்சாயத்து வச்சு என்னை வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தி கேட்டாங்க. அப்ப நான் கேட்கும் போது நான் பஞ்சாயத்தார்கள்ட்டே முன்னாடி சொல்லிட்டேன், என்னை எதுக்கு கட்டாயப்படுத்துறீங்க அப்படிலாம் சொல்லும் போது இந்த பொண்ணு என்ன பஞ்சாயத்தை மீறி பேசுது. அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இத நீங்க பண்ணு, இத நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். இப்ப கோர்ட்ல கூட குற்றவாளி நீ இது நியாயத்தை சொல்லுமா அப்படின்ட்டு வந்து கேட்பாங்கல்ல சார், அந்த நிலைமைக்கே கிடையாது. எங்க ஊர்ல ஜமாத்துங்கிற பேர் வழியில அடாவடித்தனம் தான் சார் பண்ணுவாங்க. எல்லா சைடும் அதான் மேடம் பண்றாங்க. அதாவது நான் வந்து ஆம்பளை, நான் தான் சொல்லணும். அவர் இது இஸ்லாம்ல எப்பவுமே நல்லா கேட்டுங்க, இஸ்லாம் சட்டம் கரெக்டா இருக்கு. ஆனா தவறா நடைமுறைப்படுத்துறாங்க. அத வந்து எடுத்து சொன்னதுனால நான் குற்றவாளி. குலான்றது வந்து ஒரு ஆப்ஷன் ஏன் வந்து இஸ்லாத்துல கொடுத்திருக்காங்களா, பெண் விடுதலைக்காக தான் அது கொடுத்திருக்காங்க. பெண் விடுதலை, அதாவது சரியத் சட்டப்படி பெண்ணுடைய உரிமை அல்லாஹ் கொடுத்திருக்கிறது. உரிமை அத வந்து அவங்க கட்டாயப்படுத்தி இது பண்ணுவான், விசாரிக்க கூட மாட்டான். அத வந்து நான் வந்து பண்ணிட்டதுனால ஊர்ல யாருமே பண்ணது கிடையாதுதான். ஊருக்கே பெரிய தலகுனிமா போயிடுச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன வந்து ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டான். பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து நான் வந்து இது கொடுக்கணுமா, நஷ்டஈடு நான் கொடுக்கணுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பஞ்சாயத்துல வந்து சொல்லிருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, குழந்தை எங்க அம்மா கிட்ட இருக்குது,
சரிங்களா? அந்த குழந்தைக்கு ஒரு 10 பைசா செலவு பண்றது இல்ல, ஒரு சரி, ஸ்கூல்ல இதுல சேர்க்கறதுல. நான் பொதுவா கேக்குறேன், இந்த இஸ்லாத்துல சட்டத்துல மனைவியிட்ட கணவன் மெயின்டெனன்ஸ் வாங்குற சட்டம் இருக்கா? அத கேளுங்க இல்ல சார். ஜமாத்தார்ட்ட. அத இவங்களா கேட்க ஒண்ணு கூடாது, உருவாக்குறாங்க. கேட்க கூடாது. கேட்டோம்னா ஆ. குத்தம். நம்ம எதிர்த்த பேசக்கூடாது. அவ ஏங்க என்ன இவங்களா சொல்றாளோ அதுக்கு சட்டம் அம்மாக்கு போடுறாங்களா இல்ல இஸ்லாத்துல இருக்க சட்டத்தை பத்தி பஞ்சாயத்து நடத்துறாங்களா? இஸ்லாத்துல உள்ள சட்டத்தையே பேசக்கூடாது சார். ஆ. கட்ட பஞ்சாயத்து தான் நாங்க பண்ணுவோம். அதுக்கு அடிப்பணிங்க. இல்லாட்டி வந்து உங்களுக்கு அது என்ன மயத்தாங்கரை இல்ல, அதாவது இறந்து போனா புதைக்கிறதுக்கு நாங்க இடம் கொடுக்க மாட்டாங்க இடம் கொடுக்க மாட்டோம் ஊர் பஞ்சாயத்துல. சரி, அதெல்லாம் நம்ம என்னமோ ஊரை விட்டு தள்ளி வாங்கி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு சார். போயாச்சு, ஊரை கூட்டி அவமானப்படுத்தி எல்லாமே பண்ணியாச்சு. நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா போய் சொல்லிருச்சு. நாங்க இந்த ஜமாத்துல ஏத்த மாட்டோம். அதாவது நாங்க முன்னாடி சொல்லும் போதே சொல்லிட்டாங்க, நாங்க இந்த ஜமாத்துல ஏத்த மாட்டோம், இந்த புக்ல ஏத்த மாட்டோம். அதை நாங்க வேற ஜமாத்துல வச்சு நீங்க பண்ணிக்கிறீங்கன்னு எங்களுக்கு வக்கீல் மூலியமா தான் நாங்களும் போனோம். எங்க முஸ்லீம் வக்கீல வச்சு பார்த்ததுக்கு அவங்க தந்தா தராங்க, தராட்டி போறாங்க, பொண்ணோட உரிமை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க வேலை. அதாவது எனக்கு ஏஜ் போய்கிட்டே இருக்குல்ல சார், எவ்வளவு நாளைக்கு இருந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா பண்ணிட்டாங்க சார். இப்ப வந்துச்சு சார் ரம்ஜான். அப்ப வந்து என் வீட்டுல வந்து எங்க அம்மா போய் இருந்தாங்க சார். அப்ப இருக்கும்போது அந்த முன்னாள் கணவன் இருக்காங்கல்ல சார், அவன் கூட பிறந்த அண்ணன் தம்பி அத்தனை பேரும் ஒரு 30 பேர் சார் இருக்கும் சார். 30 பேர் போய் வீடு பூந்து, இது என் தம்பிக்குள்ள வீடு, அதாவது பத்திரம் பட்டா எல்லாம் என் பேருக்கு இருக்குது, என் தம்பியோட வீடு, நீ எப்படி இங்க இருக்கலாம், அவனுக்கு உள்ள அது என்ன நஷ்டத்துக்கு உள்ள வீடு, நஷ்ட ஈடுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டுதான் சார் இப்ப வந்து பிரச்சனையே பண்றாங்க. அதை அதுல இருக்க விடாம எங்க அம்மாவை பிடிச்சி இழுத்து 30 பேர் வீட்டுக்குள்ள போய் எங்க அம்மாவை மானவங்க படுத்தி அடிச்சு மிதிச்சு, எங்க அப்பாவை வந்து செருப்பாலை அடிச்சு தெருவுல இழுத்து கொண்டு வந்து போட்டு. ஆனா எங்களுக்கு யாருமே கிடையாது, எங்க குடும்பம் பெரிய குடும்பம் எல்லாம் கிடையாது. இல்ல நீங்க கம்ப்ளைண்ட் போலீஸ் போயிட வேண்டியதானே? போலீஸ்க்கு போயிட்டோம் சார், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த அன்னைக்கே கொண்டு போய் கொடுத்தோம். சும்மா பெட்டிஷன் மாதிரி. அது வந்து எங்களுக்கு தெரியாது சார் எப்படி போறது அப்படின்னு. உங்களுக்கு இஸ்லாத்துல உங்க அட்வொகேட் வச்சு தானே மூவ் பண்ணீங்க, உங்க அட்வொகேட்ட வச்சு நேரா இழுத்துக்கிட்டு ஆனா இப்பதான் எங்களுக்கு தெரியுது 100க்கு அடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா எங்களுக்கு முன்னாடி தெரியாது. 100க்கு அடிச்சிருந்தோம்னா ஒரு பதிவா போயிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இழுத்துக்கிட்டு போவோமே அப்படின்ற ஒரு இது. இதுல இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து இப்ப திருப்பிக்கிட்டு வந்து நாங்க அப்படி பண்ணதுனால எங்க ஜமாத் இருக்குல்ல, அந்த ஜமாத் இப்ப எங்களுக்கு எதிரா நிக்குது. ஊரே எங்களுக்கு எதிரா நிக்குது. ஜமாத் இருந்து நீங்க எந்த ஊர் மேடம்? நாங்க புதுக்கோட்டை மாவட்டம் சார். புதுக்கோட்டை. ஜமாத்து தான் நம்ம சொல்றத கேட்கலன்னும் போது நமக்கு தேவையில்ல அந்த ஜமாத். நல்லா இப்ப வந்து அவங்க வந்து இப்ப நாங்க முடியாது அப்படின்னு சொன்னா ஒண்ணு கொல்லுவேன், அவங்க கோர்ட்டு கேஸுக்கு எல்லாம் போக மாட்டாங்களாம், ஒண்ணு கொல்லுவேன் இல்ல அந்த மாதிரி இழுத்து வீசுவேன். எங்க அம்மா எங்க இருந்தாலும் எங்க அம்மாவை நான் வந்து இங்க வெளியூர்ல இருக்கேன் சார். நீங்க வீட வித்துட்டு அம்மாவை கூப்பிட்டு வந்துருங்க, முடிஞ்சு போச்சு. வீட வித்து விட்டுருங்க. என் தம்பி இருக்கான் சார், அவனுக்கு வந்து ஊரு வேணுங்கிறான். என் தம்பி வச்சிருக்கிற பிசினஸ் வச்சிருக்கிற இடத்துக்கு போவேன் மறப்பேன். இப்ப என்னன்னா அந்த இடத்த விக்க முடியாது. ஊர்ல நீ அந்த இடத்த யார் வாங்கினாலும் ஊரை விட்டு தள்ளி வைப்போம். நான் என்ன சொல்றேன், ஊருன்றது வந்து ஒரு குறிப்பிட்டதான். ஏன்னா நல்லா கேட்டுங்க, அவங்க டயர்ட் ஆயிருவாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஆக மாட்டேங்கிறாங்க சார். ஒரு 7 வருஷமா நடந்திருக்கு, இதோட 6 மாசமா இது பட்டு பஞ்சாயத்து வந்திருக்கோம். இல்ல நான் என்ன சொல்றேன், இது குறுக்கோழியில என்ன பண்ணணும், 3ஆம் நபர்கிட்ட கடை வாங்குறாப்ல இல்ல ஒரு பேங்க் லோன் வாங்குறாப்ல பிளட்ஜ் பண்ணி 3ஆம் நபர் எடுத்துக்கிட்டா இவங்க என்ன பண்ணுவாங்க? அதான் சார் அப்படி பண்ணணும்டா. இப்ப நான் உங்கள்ட்ட என்ன உங்களுக்கு நல்லா கேட்டுக்கிறேங்க, அந்த இடத்த வந்து இப்ப எங்க ஊர்ல உள்ளவங்க தான் வாங்கணும். பேங்க் லோன் வாங்குறேன் நானு. பேங்க் லோன்ல வந்து அது ஓட்டு விடுங்க சார், பேங்க் லோன் வந்து வாங்க முடியாது சார். இல்ல நான் வந்து கடை வாங்கினாப்ல காமிச்சு கோர்ட் மூலமா நான் ஏலத்துக்கு விடுறேன்னு வைங்க, அப்ப என்ன பண்ணுவாங்க? அப்ப அதான் எப்படி பண்ணாலும் எங்க குடும்பத்துல உள்ளவங்களை சித்திரவதை பண்ணுவாங்களாம், ஊர்ல நடமாட விட மாட்டாங்களாம். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாக்கடை இருந்தா கொசு வரத்தான் செய்யும். நம்ம ஒண்ணு சாக்கடையை ஒழிக்கணும்.
இல்ல வேற இடத்துக்கு போயிடணும். கொசு சாக்கடைக்குள்ள இருந்துகிட்டு கொசு கடிக்குதுன்னா எங்க அம்மா அப்பா வந்து திருச்சியில தான் சார் இருக்காங்க, அப்புறம் புதுக்கோட்டையில இல்ல, என்ன? திருச்சியில இருக்காங்க. ஆ, அவங்க வந்து ஒரு நாள் 2 நாள் நல்லது கெட்டதுக்கு ஊருக்கு போனா கூட நாங்க ஊருக்கு வர விட மாட்டோம். ஓ, இது இழுத்து போட்டு அடிப்போம். போலீஸ் கேஸ் லோக்கல் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அந்த வீட்டை இழுத்து பூட்டி அவங்கதான் சாவியை வச்சிருக்காங்க. இப்ப கடைசிக்கு நாங்க எங்க அம்மா நடுத்தருவுல நிக்கிற மாதிரி வீடை இழுத்து பூட்டிட்டாங்க சார். பூட்டி சாவி வந்து இப்ப அவங்கள்ட்ட இருக்குது. இப்ப ஒரு அது என்ன புதன்கிழமையா அன்னைக்கு 10 நாளா இருக்குது. எங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷன் போய் இதுல ஹாஸ்பிட்டல் போய் அறந்தாங்கல போய் சொல்லி எதுக்குமே எங்கேயுமே யாருமே நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்த வந்து விக்கிறதுதான் சிறப்பு. விக்கணும்னா தேர்ட் பார்ட்டி ஒருத்தன்ட்ட கடை வாங்கி விக்கிறாப்புல வித்துட்டு போறதுதான் சிறப்பு. நல்லா கேட்டுக்குங்க. ஊருன்றது வந்து ஒரு 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 பாக்கெட் ஏரியா. ஊரை விட்டு தாண்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள எவனும் மதிக்க மாட்டான். அவன் அந்த எப்போதுமே அந்த ஏரியாக்குள்ள போனா அந்த ஏரியாக்காரங்க அப்படி இப்படி தாட்டியம் பண்ணத்தான் செய்வான். ரைட்டுங்களா? வந்து அவங்க வந்து எதுவும் கேஸ் போட்டா எதுவும் ஒண்ணுமே நடக்காது, ஒண்ணுமே வராது, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமா, நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. கோர்ட்டு முழுக்க முழுக்க பெண்கள் சைடு தான் இருக்கு. முத்தலாக்கு கொண்டு வந்தது ஆமா நமக்காண்டி தான். நான் கேக்குறேன், நான் வந்து முத்தலாக்கு சட்டம் வேணான்னு சொல்லிட்டு நீங்க இப்ப வந்து போராட்டம் பண்றீங்க, எல்லாமே பண்றீங்க. நாங்க பெண்களுக்கு வந்து எங்க சமுதாயத்துல இது இருக்குது, சுதந்திரம் இருக்குது, நாங்க குடுத்து வச்சிருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்றீங்க. சரியா? இப்ப நான் கொடுத்ததுக்கு எதுக்கு எனக்கு சுதந்திரம் இல்லாம இவ்வளவு பாடுபடுத்துறீங்க? அதாவது அவங்களுக்கு அதத்தான் சொல்றேன், சட்டம் கரெக்டா இருக்குங்க. அதை நடைமுறைப்படுத்துற ஜமாத்துகள் தான் தப்பு. உண்மையில என்ன கேட்டிருக்கணும், நீங்க நல்லா கேளுங்க. ஒரு பூசாரி வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அவர் பிரிவு பண்ண முடியாது. அந்த சட்டம் எங்கேயுமே கிடையாது. ஆனா இது காலகாலமா ஒரு சம்மதத்தின் பேர்ல வந்துகிட்டு இருந்தது. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல உங்களுக்கு இது இல்லைன்னா போது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். எப்ப வந்து அது வந்து பெண்கள் வந்து அவேர்னஸ் ஆகி குழான்றத வந்து எப்ப நடைமுறைப்படுத்த முடியாதோ அப்ப தலாக்கையே நடைமுறைப்படுத்த முடியாது. அந்த மாதிரி தானே சார் வரணும். அத நான் கேட்டா நான் குத்தம் சார், நான் அப்படி கேட்டது தப்பா இல்ல. இது கரெக்ட். அதாவது இஸ்லாத்து சட்டங்கள் கரெக்டா இருக்குங்க. ஏன்னா குரான்லயும் சரி எல்லாத்துலயும் இஸ்லாத்தின் மார்க்கத்திலையும் கரெக்டா இருக்கு. ஆனா நடைமுறைப்படுத்துறதுதான் சிக்கம். குழா கொடுக்குது ஒரு பொண்ணுன்னா அதோட சிக்கலை கேட்கணும், நடைமுறையை கேட்கணும். விருப்பம் இல்லாததுன்னா அட்மிட் பண்ணிட்டு போயிடணுமா? கட்டாயப்படுத்துறது ஆண்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்றது வந்து அது தப்பு. அதனாலதான் நீங்க நல்லா இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து திங்கக்கிழமை இன்னொரு பஞ்சாயத்து இருக்கான். அதுல இப்ப அதை மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கிறீங்க சார். இதுல வந்து நான் என்ன பண்ண முடியும்? திங்கக்கிழமைடா நாளான்னைக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கான். இதுல என்ன பிரச்சனைடா, அவங்க கேக்குற அந்த நான் வந்து நஷ்ட ஈடு கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க அந்த நிலத்தை ஃபுல்லா எழுதி வைக்க சொல்லுவாங்களாம். 5 லட்சம் ரூபாய் நாங்க காசு கொடுக்கணுமா. அதாவது இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊர்ல நான் ஃபர்ஸ்ட் பண்ணதுனால ஊரே சேர்ந்து இது வந்து பண்ற மாதிரி தானா. அதாவது ஊரே எங்களுக்கு தண்டனை. நேரா கமிஷனர் ஆபீஸ்க்கு போயிருங்க, நடைமுறையை சொல்லுங்க. கமிஷனர் ஆபீஸ்க்கு நேரா போயிடணும். அதாவது இப்ப வந்து புதுக்கோட்டையில கமிஷனர் இருப்பாரு, இல்ல சூப்பரண்ட் எஸ்பி இருப்பாரு. நேரா போயிருங்க. போய் இந்த மாதிரி நடைமுறையை ஃபுல்லா சொல்லுங்க. சீனியர் அதாவது நான் வந்து கொடுத்த அந்த இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. நீங்க சொல்ற கிரவுண்ட்ஸ் அந்த ஊருக்குள்ள எங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. அதுதான் பயங்கரமான அஃபென்ஸ். இருக்கிறதுலே ஒரு நபரை வந்து ஒதுக்கி வைத்தல் என்பது அது வந்து மனித உரிமை மீறல் தானே சார். எங்க அம்மாவையும் ஒதுக்கி வைக்கிறாங்க, என்னையும் வந்து ஒதுக்கி வைக்கிறது. சொன்னவங்கள முதல்ல கம்ப்ளைண்ட் யார் சொன்னா அவங்கள கம்ப்ளைண்ட் 1. 2வது அடிச்சது, இதுக்கு 2வது கம்ப்ளைண்ட். ஏன்னா வீட்டு முதல்ல கூப்பிட்டு வீட்டை பூட்டி அவங்க வச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லக்கூடாதா? ஏன்னா பொசஷன் என்னட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படின்னா அதாவது வீடு எங்க கைவசம் தான் இருக்கு, ஏன்னா வீட்டுக்கு எங்க கைவசம் தான் இருக்கு, கோர்ட் மூலமா நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லுவான். வீட்டை மீட்டு கொடுங்கன்னு சொல்லக்கூடாது எப்போதுமே. அது சிவில் லயபிலிட்டி ஆயிரும். கோர்ட் மூலமா கேஸ் போட்டு எல்லாமே என் பேர்ல தானே, உங்க பேர்ல இருந்தாலுமே இப்ப வாடகைக்கு விடுறோம், ஏன்னா பட்டா பத்திரம் எல்லாம் உங்ககிட்ட இருக்கும், வாடகைக்கு விடுறோம், திடீர்னு போய் காலி பண்ண முடியுமா? கோர்ட் மூலமா தான் காலி பண்ணும். அதனால அத வீட்டை சொல்லாதீங்க. என்ன அடிச்சு வெளியே பத்தி விட்டாங்க. நான் வீட்டுல போய் தங்கி இருக்கும் போது அடிச்சு பத்தி விட்டாங்க என் மகளோட இதனால. என்னைய வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க, ஏன்னா வந்தா வெட்டுவேன்னு சொல்றாங்க. இந்த 3 கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுங்க. கொடுத்துட்டு
நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. கலெக்டருக்கு அதாவது வீட்டை வந்து உடைச்சு போட்டுட்டாங்கன்னு மட்டும்தான் சொல்ல பூட்டி வச்சிருக்காங்கன்னு பூட்டி சொல்லுறாரு. வச்சிருக்காங்க உடைச்சு. இந்த முத்தலாக்கு சட்டம் இப்ப வந்ததுக்கு அப்புறம் இது வந்து செல்லுமா அப்படிங்கறது வந்து எனக்கு பெரிய டவுட்டா இருக்கு. மேடம் நல்லா கேட்டுக்குங்க, இது செல்லும் செல்லலைன்றது அப்பாற்பட்டது. நல்லா கேட்டுக்குங்க. அது கோர்ட் மூலமா அவன் போய் நிரூபிக்கட்டும். ரைட்டுங்களா? ஜமாத்துல அது டிசைட் பண்ண முடியாது. முத்தலாக்கு எப்ப வந்து ஜமாத்துல வந்து செல்லாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சோ, செல்லும் செல்லுன்றத கோர்ட்ல போய் பாத்துக்கட்டும். அது கோர்ட்டுக்கே போக முடியாது அவங்க. ஏன்னு கேளுங்க, இன்னைக்கு வரைக்கும் ஜமாத்துல குலா கொடுத்து ஏன்னா வந்த பெண்கள் வந்து மறுமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா குலாவை பத்தி எங்கேயுமே சொல்லல. நல்லா கேட்டுங்க, இவங்க கொண்டு போய் எடுத்து கொடுக்கணும். ரெண்டாவது, இண்டிபெண்டா ஒரு பெண்ணு வந்து மறுமணம் செய்யறது தப்பு கிடையாது. நல்லா கேட்டுக்கங்க. ஒரு அதாவது இஸ்லாம் சட்டப்படி ஏன்னா மறுமணம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே போல இஸ்லாம் சட்டப்படி ஒரு கணவன் வந்து 3, 4, 5 மனைவிகள் வரைக்கும் சம்மதத்தின் பேர்ல கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா அதனால இது ஒண்ணும் மறுமணம் செய்வது குற்றம் அல்ல இஸ்லாத்துல. ஏன்னா அதனால அதுக்குள்ள நம்ம போக வேணாம். குலா செல்லுமா செல்லாதா அதுக்குள்ள போக வேணாம். செல்லல அப்படின்னா அவரு கோர்ட்ல போய் டிக்ளேர் பண்ணட்டும். ரைட்டுங்களா? அப்புறம் நம்ம டைவர்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அது ஒரு விஷயம் கிடையாது. ரைட்டுங்களா? டைவர்ஸ் ப்ராசஸ் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். எப்படினாலும் அவன் சேர முடியாது, அவனோட சேர முடியாது. சட்டம் உங்களுக்கு சார்பா தான் இருக்கு. நல்லா கேட்டுக்கங்க. த்ரூ கோர்ட்ல குலா வந்து டிசைட் பண்ணி அது செல்லுமா செல்லாதா அப்படின்னு சொன்னாலும், குலா செல்லாதுன்னு சொன்னாலும் டைவர்ஸ் பெட்டிஷன் போட்டோம்னா டைவர்ஸ் அலாட் ஆயிரும். ரைட்டுங்களா? அது ஒரு விஷயம் கிடையாது. அதுக்குள்ள போனோம். முதல்ல உங்க அம்மாவை அடிச்சதுக்கு வீட்டை இது பண்ணதுக்கு இந்த ரெண்டுக்கும் அத வந்து ஜமாத்துல கூட கேட்க மாட்டேன்ட்டாங்க சார். இப்படி அடிச்சு அவங்க அப்படிதான் அடிப்பாங்க. அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல, அப்படிதான் அடிப்பாங்க அப்படிங்கறாங்க. என்ன விசாரிச்சாங்க? நான் பாதிக்கப்பட்டதெல்லாம் கேட்கவே மாட்டாங்களாம். அவர் பாதிக்கப்பட்டாராம். அப்படிதானே சார் சொல்றாங்க? இல்ல ரைட்டு. இப்ப இன்னும் ஒரு ஜமாத்து வந்து குலாவை மறுக்குது, குலாவை ஏத்துக்கலன்னு. இன்னொரு ஜமாத்து குலா கொடுத்த பெண்ணா மறுமணம் ஏற்பு ஜமாத்துல ஏத்துக்கிட்டாங்கல்ல. ஏத்துக்கிட்டாங்களா சார்? அது மாதிரி இருக்கா சார்? அப்ப என்னடா ஒரே சட்டம் தானே, இஸ்லாத்துக்கு ஒரே சட்டம் தானே. அப்ப எங்க வந்து பார்ஷியாலிட்டி வருது? இங்கதான் ஜமாத்து தான் தப்பு. சட்டம் சரியா இருக்கு இல்லையா? சட்டம் வந்து இங்க ஒரு பொண்ணு குலா கொடுக்குது, குலா கொடுத்த பொண்ணு அங்க ஏத்துக்கிறாங்க. அப்ப இஸ்லாத்து சட்டம் கரெக்டா இருக்கு, ஜமாத்து தான் தப்பு பண்ணுது. ஜமாத் தான் சார் தப்பு பண்ணுது. இப்ப வந்து நான் வந்து இப்ப ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு வந்து எஸ்பி ஆபீஸ் இருக்காது சார். திங்கக்கிழமை போங்க. நடந்தத ஃபுல்லா சொல்லுங்க. திங்கக்கிழமை இப்ப போனோம்டா, திங்கக்கிழமை தான் பஞ்சாயத்தா வைக்கிறாங்களாம். நீங்க அங்க போகணும்னு அவசியம் கிடையாது. நான் போகல பஞ்சாயத்துக்கு, நான் போகல. போன் போட்டு என்கிட்ட வந்து எதுவும் கேட்டாங்கன்னா நீ எப்படி கல்யாணம் பண்ண போச்சு அப்படி இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் இது விஷயமா. கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டேன். நீங்க ஜமாத்துக்கு நான் சொல்ற விளக்கத்தை நீங்க சொல்லல. ஏன்னா நான் கேட்டு வர்றப்பெல்லாம் ஜமாத்து வரல. இனிமேல் ஜமாத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். நான் அங்க சொல்லிடுறேங்க, நான் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போய்க்கிறேன், சட்டம் என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிறேன்னு சொல்லி நீங்க விளைக்கிறீங்க. சரி சார். அதாவது நான் எழுதி வைக்க சொன்னா என்னால எழுதி வைக்க முடியாது. கொடுத்துறாங்க, எதுவுமே கிடையாது. நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, கோர்ட் மூலமா மெயின்டெனன்ஸ் வாங்கிக்கங்கன்னு சொல்லுங்க. நீங்க உங்க சட்டம் சரியா இருக்குன்னா கோர்ட் மூலமா மெயின்டெனன்ஸ் வாங்கிக்கங்க. கோர்ட் மூலமா நீங்க சேர்ந்து வாழ சொல்லுங்க. எதா இருந்தாலும் கோர்ட்டுக்கு வந்துருங்க, நான் கோர்ட் மூலமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. இதையும் சொல்லுங்க, சட்டம் சரியா இருக்கு, ஜமாத் தான் தப்பு பண்றீங்க. நான் குலா கொடுத்தேன்னா அதை விசாரிக்கல சரியா. ஏன்னா ஒரு சீனியர் சிட்டிசனை, ஒரு வயசானவங்களை அடிக்கிறாங்க, அதை ஜமாத்து கேட்க மாட்டீங்க. இப்ப எந்த பஞ்சாயத்தை வச்சு நான் வர்றேன், எனக்கு என்ன நீதி கிடைக்கும்னு என்னைய கூப்பிடுறீங்கன்னு கேளுங்க. உங்க ஜமாத்திட்ட வந்தா நீதிக்காக என்னைய கூப்பிடல, நீ எழுதி வை அப்படின்னு ஆர்டர் போடுறதுக்கு நீங்க சொல்லி நான் எழுதி வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுங்க. சரி சார். அதனால சொல்லி விட்டுருங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. இதுதான் தீர்வு. நான் வந்து இது சம்பந்தமா உங்களுக்கு எப்ப வேண்டாலும் கால் பண்ணலாம். கால் பண்ணுங்க மேடம், கால் பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, கால் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே மேடம், ஓகே, தேங்க்யூ மேடம்.